தாயார் தாரட்டி சீராட்டி நாளறிமீனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றார்கள். தாராட்டும் சீராட்டும் அருமை நல்ல மகாளிக்கு ஆராட்டு சீராட்டும் அருமை நல்ல மகாளிக்கு அவள் பல சர்க்கரையும் ஆவினன் பால் கொடுத்தேன். துடித்த நல்ல வயிறு சவடி தும்பிப்பதை கணிட்டாள். நல்ல வயிறு சவடி தும்பிப்பதை கணிட்டாள். நந்தாளி மகாளி மகமளி வாழறினார் கையிலே அம்மா வளர்ந்தாளே மகாளி மகாளி வாழறினார் கையிலே சிலை அது போலே தாயார் தான் வளர்ந்தாள். வாழ்பெரிய கையிலே இல்லை வளர்ந்தளம்மை மகாளி. தாயாகி பத்திரகாளி அம்மையானவள் கைலாச மலையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகின்றாள். தங்க சிலை போல வளர்ந்து வருகின்றாள். அம்பாளிப்படி வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் 12 வருடம் மட்டும் பாராண்ட கைலாசத்தை 13ஆம் வருடத்திலே ஆடுதல்ல கைலாசம் தாழ்வதற்கு காரணமே மகதேவா. புகழ் பெரிய கையிலே புகழ் பெரிய கையிலே இன்னும் பத்திரமாகாளி. புகழ் பெரிய கையிலே புகழ் பெரிய கையிலே இன்னும் பத்திரமாகாளி. எங்கிருந்தால் மகதேவா எல்லை இடம் போராது. புட்டாபுரமானதிலே புருஷடையா போக வேணும். தாயாகிய மாகாளி அம்மையானவள் கைலாச மலையிலே வளர்ந்து வரக்கூடிய சமயத்தில் 12 வருடம் மட்டும் பாராண்டால் கைலாச மலையை 13வது வருஷத்துல கைலாச மலை ஒரு பக்கமாக தாழுகின்றது. கைலாசம் தாழுவதற்கு காரணம் என்னவென்று கேட்கின்றார். அப்போதான் சொல்லுகின்ற பார்வதி தேவி என்ன சொல்லுகிறார்? கையிலே ஒரு சக்தி இருக்கும் பொழுது இன்னொரு சக்தி இருக்கின்றாளே. யாரை சொல்லுகிறாய் அம்மா? மாகாளி இருக்கின்றாளே. சரிதான். ஆகையினால் தான் கைலாச மலை தாங்காது. அதனால்தான் ஒரு பக்கமாக தாழ்ச்சி அடைகிறதா? ஆமையா பார்வதி ஐயா. ஒரு சக்திக்கு மேல இன்னொரு சக்தி இருக்க கூடாது. இருக்கவே கூடாது. ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். அப்போ பிறந்த இந்த சக்தி என்ன செய்யலாம்? அம்பாளை எங்கே அனுப்பலான்னு கேக்குறீங்க. ஆமா, இங்க இருந்தா எல்கை போதாது, கைலாசம் தாங்காது. உண்மைதான். உனக்கு எனக்கு பிரச்சனை ஒரு நாளும் தீராது. ஆதராலே என்னதான் முடிவெடுத்திருக்கிறா? அதாவது தாயாகிய மாகாளி அம்மை பிறவி செய்தது எதற்கு? அந்த அசுரனாகி அந்த தாரனை அனுப்புவதற்கு, சங்கரிப்பதற்கு தானே. ஆமா, அம்பாளை புட்டாபுரத்திற்கே அனுப்பி வைங்க. அப்படியா? ஆமா. அப்ப அவளைத்தான் அனுப்ப வேண்டுமா? வேற யார அனுப்பணும்? ஒருவேளை நீ போறியோ? அப்ப நான் போகட்டுமா? யார் போனாலும் நீ போகலாமா? நீ போவேன்னு நினைச்சேன்னு சொல்றீங்க. இல்ல, நான் அப்படி நினைச்சிருப்பேன்னு நீ நினைச்சோன்னு கேட்டேன், அவ்வளவுதான். அப்படின்னா புட்டாபுரம் எங்க இருக்குது? புட்டாபுரம் அங்கதான் வடக்குலதான் இருக்கு. வடக்கே கிழக்கா? ஆமா. பூங்காவனம் மேற்கு, வட்டமுள்ள ஸ்ரீரங்கம் வடக்கு, அவ்வாள் துவரகை தெற்கு. இப்ப அம்பாளை எங்க விடலாம்? புட்டாபுரத்திற்கு விட வேண்டும். அத சொல்லுங்க. புட்டாபுரம் எங்க? அந்த புட்டாபுரத்திற்கு அனுப்ப வேண்டுமே என்று சொல்லி சரி மாகாளி இடத்திலே எம்பெருமான் கேட்கின்றார். அம்மா மாகாளி ஐயா, அதாவது நீ இந்த கைலாச மலையில வந்திருக்கிறா. அம்மா, உன்னை அமிர்தத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம். சரி. ஆனால் நீ பிறந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன இறைவா? 7 கடலுக்கு அப்பால இரும்பால் கோட்டையிட்டு இருமாப்போடு இருந்து உலகத்தை ஆண்டு வருகின்றார்கள் 7 அசுரர்கள். சரிதான். அவர்களை நீ வதைக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் உன்னை நாங்கள் பிறவி செய்தோம். அப்படி என்று சொன்னால் நீ உடனே புறப்படுவது நல்லது. அவனை அழிப்பதற்கு. வேற எதுக்கு அங்க
அவனை அடிப்பதற்கா நான் என்ன போகணும்? கேள்வி கேட்டு படிக்கிறா நீ? ஐயா, ஒரு கேள்வியும் கேட்டு படிக்கல. ஆ. நான் தனியாக செல்ல முடியாது. அப்படியா? ஆமா. இந்த பூதங்கள் எல்லாம் எதுக்கு இருக்குன்னு நினைக்கிறா நீ? எதுக்கு? எல்லாம் உன் கூட வரதுக்கு தான். எனக்கு தானா? ஆமா ஆமா. இவ்வளவு பூதமா? இவ்வளவு போதாத உனக்கு இவ்வளவு பூதமோ? எனக்கு போதும் ஐயா. இந்த பூதங்கள், சரி. இந்த பேய் கணங்கள், ஆஹா. உன் பக்கத்துல சித்திர ரூபி இருக்கிறா, உனக்கு தோழியாக சித்திர ரூபி என்று சொல்லக்கூடிய சித்திரகன்னி, சரி, எல்லாரையும் அழைத்து கொண்டு இடத்தை காலி பண்றது நல்லது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இங்க இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, போ. அதனால இடத்தை காலி பண்ணுறேன். ஆமா ஆமா ஆமா. சரி என்று சொல்ல சரிதான். தாயாகி பத்திரகாளி அம்மையானவள் ஆண்டவனிடத்திலே என்ன சொன்னால் தெரியுமா? என்னமா கேக்குறா? இறைவா, வேண்டும் படைகளை எல்லாம் கொடுத்தீர்களே இறைவா, கால்நடையாய் போவேனோ, கால்நடையாய் போவேனோ, கால்நடையாய் போவேனோ, கரைக்கல் தேரே மகதேவா, மகதேவா, கால்நடையாய் போவேனோ, கால்நடையாய் போவேனோ, கால்நடையாய் போவேனோ, கரை கண்டரே மகதேவா, மகதேவா, ஏறி போக வாகனமோ ஈஸ்வரரே தாருமையா, காளி கேட்டபோது மனமகிழ்ந்தார் ஈஸ்வரனா, நாக பேரும் காடதிலே, நாக பேரும் காடதிலே, நாகப்பெரும் காடதிலே, கருங்கல்லையை பிறவி செய்தார், பிறவி செய்தார். தாயாகி மகளி அம்மையானவள் ஆண்டவனிடத்திலே சொல்லு என்ற சொன்னா, இறைவா, வேண்டி மட்டும் படைகளை எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்களே ஆண்டவா. ஆமா ஆமா. அது மட்டுமல்ல, வேற உனக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு வாகனம் கொடுத்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் வாகனம் இருக்கா? ஆமா. வாகனம் இல்லாதவரை கிடையாதா? எங்க இருக்காங்க? அது சரி, சொல்லுங்க. என் மூத்த மகனுக்கு ஆமா, என்ன வாகனம் இருக்கு? ஒரு பெருச்சாளி வாகனம். உங்க இளைய மகனுக்கு ஒரு மயில் வாகனம் இருக்கா? இருக்குது. சனீஸ்வரனுக்கு ஒரு காக்கை வாகனம் இருக்குது. இருக்கா? மைத்துனராய திருமாலுக்கு கருட வாகனம் இருக்குது. இருக்கா? எனக்கு ஒரு காளை வாகனம் இருக்குது. இருக்கா? பிரம்மனுக்கு ஒரு அன்ன வாகனம் இருக்குது. ஆமா. அந்த பைரவமூர்த்திக்கு நாய் வாகனம் அதுவும் இருக்குது. ஆமா ஆமா ஆமா. எல்லாருக்கும் ஒரு வாகனம் இருக்கிறதே ஐயா. ஆமா. எனக்கும் ஒரு வாகனத்தை தந்தால் அதில் ஏறி அமர்ந்து நான் செல்லலாமே ஆண்டவா. அப்ப கால்நடையா நடந்து போக முடியுமா இறைவா? அதுவும் சரிதான் மகாளி அம்மா. அப்படி என்றதும் என்று சொல்ல தாயாகி அந்த புட்டாபுரகாரிக்கு சரி என்ன வாகனத்தை கொடுக்கிறார்கள்? அதாவது நாகப்பெருங்காட்டதில் காட்டிலே கருங்கலை என்று சொல்லக்கூடிய வாகனத்தை பிறவி செய்தார். சரி, அதை அலங்கரித்தார்கள். ஆமா. சிங்க வாகனத்தை அலங்கரித்துக் கொண்டு சரி தாயாகி பத்ரகாளி அம்மை முன்னே கொண்டு விட்டார். மகாளி, நீ கேட்டது போன்று உனக்கு அம்சமான ஒரு வாகனம். இதுல ஏறி போக வேண்டிய இடத்துக்கு அப்படி போகலாம். அப்படி என்று சொல்ல சரி தாயாகி பத்ரகாளி அம்மையானவள் அந்த சிங்க வாகனத்திலே அரகுணித்து எப்படி அந்த சிங்க நல்ல வாகனத்தில் மகாளி படைகளையும் தாந்திரட்டி பத்திர காளி வாராள் புறமிட்டு என்னோட தங்கை அவள் நாட்டகத்தை எல்லை விட்டு வாராளே மகாளி உறவை உன்னே தான் முழங்க மகாளி தால் வாரா உறவை ஒலி தான் முழங்க மகாளி அம்மை வாராள். குடை பிடித்தவரே மகாளி அவள் இவரெல்லாம் குறவையிடு ஆராளே மகாளி இங்க நல்ல வாகனத்தில் படபத்திர காளி அவள் தாபுரம் தனை நோக்கி ஆராளே மகாளி தாபுரம் தனை நோக்கி ஆரளம்மை மகாளி
பத்ரகாளி அம்மையானவள் அம்மா சிங்க வாகனத்திலே ஆரோகணித்தாள். சரி, படைகள் எல்லாம் சூழ்ந்து வருகின்றது. சரி, தேவாதி தேவர்கள் எல்லாம் குறவை போடுகின்றார்கள். ஆரவாரத்தோடு அம்பாள் கைலாசம் வீசி வர அதிகம் குடைபிடிக்க அம்மா பட்டு குடை பிடித்து வர என் தாயாய பத்திரமகாளி அம்மையானவள் அப்படி கைலாச மலை விட்டு காண்டிருவம் சோலை விட்டு நேரே எங்கே வருகிறாளா? புட்டாபுரத்திலே வருகின்றாள். ஆமாமா, புட்டாபுரத்திலே வந்தபோது அப்படி தாயாகி பத்திரகாளி அம்மையானவள் பார்க்கின்றார்கள். சான்றோர் செல்வர்கள் எல்லாம் சரி, மாகாளிக்கு அழகாக ஒரு கோட்டையானது அமைத்து அப்படி அம்பாளை அங்கே அமர வைத்தார்கள். அங்கே அமர வைத்திருக்கிறார்கள். தாயாகிய மாகாளி அம்மையும் அங்கே சந்தோஷமாக அம்பாள் புட்டாபுரத்திலே வடக்கு வாசல் செல்வியாக வீற்றிருக்கின்றாள். ஆமாம், அம்பாள் அங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் வரம்பற்றானே தாறுதன் நாளைக்கு நாள் இவனுடைய அட்டுழியும் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. என்ன செய்யறான்? தேவர்களை எல்லாம் பிடித்து வந்து சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்கின்றான். தேவர்களை தினம் தினம் மண் சுமக்க சொல்லுகிறான். ஆமா ஆமா, அச்ச பாலகரை பிடித்து வந்தான், மது குடங்கள் சுமக்க சொன்னான். சரிதான். அது மட்டுமல்ல, அந்த சூரியனை பிடித்து வந்தான், அப்படி விளக்காக நிறுத்தி வைத்தான். சந்திரனை அழைத்து வந்தான். என்ன செய்தான்? சந்திரனை கொண்டு வந்து என்ன செய்தான்? சந்திரனை கொண்டு வந்து என்ன சொன்னா? ஆமா, என்ன செய்தான்னு சொல்லுங்க. தெரியாதா? எனக்கு தெரியாது. சந்திரனை கொண்டு வந்து இரவிலே வெளிச்சம் கொடுக்க சொன்னான். சந்திரன் பகல்ல வெளிச்சம் கொடுப்பான், சொல்ல தெரியல, வெளிச்சம் கொடுப்பான். அப்படியே இருக்கிறது. அப்புறம் அந்த மன்மதனை அழைத்து வந்தான். இல்லாம சொல்லிக்கிட்டு தெரியவும் செய்ய மன்மதனை அழைத்து வந்து என்ன செய்தான்? கம்பளி சுமக்க சொல்லி என்ற மன்மதனை கம்பளி சுமக்க சொன்னான். இப்படி தேவாதி தேவர்களை கொண்டு வந்து சொல்லுகிறானே, அதாவது அந்த இந்திரன் இருக்கிறான் அல்லவா, தேவேந்திரன். ஆமா, அவன் தான் அந்த ஐராவதத்திலே ஏறி அமர்ந்து செல்லுவானோ? நான் போக மாட்டேனோ? இல்ல இல்ல, யார் வேணாலும் போகலாம். யாரு போறாமா? வேற எப்படி? யார் போறதுக்கு என்ன பயம்? இந்திரனுக்கு சொந்தப்பட்டது இந்திரனுக்கு உள்ளது. அது எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு அது? அவனை விட நாம் சக்தி வாய்ந்தவர்கள். அதனால அந்த ஐராவத்தை இங்கே கொண்டு வா. இதோ கொண்டு வருகின்றேன். அப்படின்னு சொல்லி தேவர்களை எல்லாம் கொடுமைக்கு மேல் கொடுமை செய்தான். அம்மா, பொறுக்க முடியாத தேவர்கள் எல்லாம் ஒரு நாள் பொறுப்பார்கள், 2 நாள் பொறுப்பார்கள். எத்தனை நாள்? இதுதான் வேலைன்னு சொன்னா யாருதான் பொறுப்பாங்க ஐயா? பொறுக்கவே மாட்டாங்களே. அப்படி என்று சொல்லி இவர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆண்டவனை நினைத்தே முறையமிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பரம்பொருளே சிவநாதா, நீரே எங்களுக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஐயா எல்லோரும் என்ன செய்தாங்க? அந்த சிவனை நினைக்கின்றார்கள். கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாடோ பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதான். தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. அல்லல் தீர்த்தாண்டவா வா அமிழ்தானவா. அல்லல் தீர்த்தாண்டவா வா அமிழ்தானவா. இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா.
எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமை அகல வரம் தாவாம் பழம் பொங்கவா எளிமை அகல வரம் தாவாம் பழம் பொங்கவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா பல்லவித நாடும் கல்லையேடும் பணிவுடன் உன்னையே துதி பாடும் பல்லவித நாடும் கல்லையேடும் பணிவுடன் உன்னையே துதி பாடும் கல்லையலங்கார பாண்டிய ராணி நேசா கல்லையலங்கார பாண்டிய ராணி நேசா மலையின் வாசா மங்கா மதியானவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசாம் அல்லல் தீர்த்தாண்டவா பாவாம் அமிழ்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா பாவாம் அமிழ்தானவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசாம் செழுமை நாதனே பரமேசா அப்படி என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆண்டவனாகிய சிவபெருமானை நினைத்து முறையிடக்கூடிய சமயத்திலே சரிதான் பெருமாள் தேவர்களை எல்லாம் நம்மை நினைத்து முறையிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையினால் இவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி பெருமான் யோசிக்கின்றார். மாகாளி பிறவி செய்தது எதற்கு? அதாவது அசுரனை சம்ஹரிப்பதற்கு, தாரதனை தலையறுப்பதற்கு தானே. ஆகையினால் புட்டாபுரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செல்வி மாகாளி இடத்திலே ஒரு தூதுவனை விட்டு விஷயத்தை சொல்லி வர வேண்டும். அதுவும் நல்ல யோசனை தான். அப்படி என்று சொல்லி ஒரு தூதுவனை அழைத்து எம்பெருமான் மாகாளி இடத்திலே விடுகின்ற அந்த தூதுவனானவன் ஓட்டமும் நடையுமாகவே சென்று மாகாளி இடத்திலே என்ன சொன்னான் தெரியுமா? தாயே பத்திரமா காளி அம்மா தாரதனை சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் கட்டளை இட்டிருக்கின்றார். வார்த்தை கேட்டால் தாயாகி பத்திரகாளி அம்மையானவள் அந்த தூதுவன் தன் சொல் கேட்டு துடியடையாள் மாகாளி சொல் கேட்டு துடியடையாள் மாகாளி பூதப்படைதனை ஏவி உறப்பட்டால் கலையேறி சேனையோடல் சென்றாளே சமுத்திரத்தில் சேனையோடல் சென்றாளே சமுத்திரத்தில் அளவாய் கரையில் வந்து அம்மன் படை கூட்டமிட அளவாய் கரையில் வந்து அம்மன் படை கூட்டமிட கடந்தே போவதற்கு காலேறே மாட்டாமல் கடல் கடந்து போவதற்கு காலேற மாட்டாமல் அழகுடையே காளிபடை அலைதல்லோ கடலேலோ மாகாளி
கையமர்த்தினாள் படையை கண்டு தெய்வம் மகாளே கையமர்த்தினாள் படையை வெற்றி செய்யோன் அருளாலே வேதாளை தனையழைத்தாள் விரலை கலை மணிமார்பா வேதாளை பூதத்தானே கலை மணிமார்பா